அனைவருக்கும் ரிதினாமல் சேனல் சார்பா வணக்கம். இந்த வாரம் திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற 2 புதுமுக இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படத்தை பத்தி நம்மள்கிட்ட பகிர்ந்து போறேன். ஏன் இந்த 2 புதுமுக இயக்குநர்கள் பத்தி மட்டும் நான் பேச ஆசைப்படுறேன்னா, இந்த 2 பேருமே என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருங்கிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க. முதலாவதா அதர்ம கதைகள் இயக்குனர் அண்ணன் திரு காமராஜ் அவர்கள் இயக்கிய அதர்ம கதைகள் ஒரு ஆந்தாலஜி பேட்டர்ல எடுத்திருக்காங்க. அந்த ஆந்தாலஜி பேட்டர்ல எடுத்த 4 கதைகளுமே வெவ்வேறு கருத்தை சொல்லியிருந்தாலும் ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப அற்புதமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அண்ணன் காமராஜ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராளி. அவருடைய உழைப்பாலையும் கடினமான போராட்டத்தினாலையும் அவருடைய தயாரிப்பிலேயே இந்த படத்தை இயக்கி முதல் முறையா வெற்றிகரமா திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா கதைகளுமே யதார்த்தத்தை மீறாமல் கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ள போகாம மிக மிக யதார்த்தமான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா தியேட்டருக்கு போய் பாருங்க. இரண்டாவதா போகுமிடம் வெகு தூரம் இல்லை. என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், பட்டத்துக்குள்ள இருக்கிற நண்பர்கள் அவர்கள் மூலமா உருவான போகுமிடம் வெகு தூரம் இல்லை படமா வெற்றிகரமா திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. நண்பர் மைக்கேல் அவர்கள் முதலா விமல் கருணாசை வச்சு படம் இயக்கியிருக்காரு. இதுல மிகப்பெரிய ஒரு அற்புதமான கருத்தை, மனிதநேயம் உள்ள ஒரு கருத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. திரைக்கதையும் ரொம்ப அற்புதமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவு, இசை, இது எல்லாமே இந்த படத்துக்கு மிக மிக ஒரு கூடுதல் பலம் தான் சொல்லணும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா கருணாசனுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப யதார்த்தமான முறையில பதிவு செய்திருக்காங்க. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரமா விமல் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது உதவி செய்யற எல்லாரும் ஒரு ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளிய இந்த படத்துல வச்சிருக்காங்க. அப்படி நம்ம விமலுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான பிரச்சனை வரும்போது கருணாஸ் அவர்கள் எப்படி ஏஞ்சலாக மாறுகிறார் என்பதை மிக மிக வலியோடும் இந்த படத்துல பதிவு செய்திருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல போய் பாருங்க. அதுல குடும்பத்தோட போய் பார்க்குற அளவுக்கு இந்த படம் அற்புதமா பதிவு செய்யப்பட்டிருக்குது. எங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். எனது சார்பாகவும் ரிதினாமல் சேனல் சார்பாகவும் நன்றி, வணக்கம்.